ஹாய், ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இது மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ். நான் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட், பீன்ஸ், அதுக்கப்புறம் வந்து கோஸ், கொஞ்சம் மஷ்ரூம் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பக்கம் கொத்தமல்லி அண்ட் ஸ்ப்ரிங் ஆயின் கட் பண்ணி வச்சுருக்கேன். சாஸ் நான் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஒன்றும் இல்லை, தக்காளியும் காஞ்ச மிளகாவையும் விதை எடுத்துகிட்டு நல்லா தண்ணியில் பாயில் பண்ணிவிட்டு அதை நல்லா எண்ணெய் போட்டு கொதிக்க வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான், நல்லா கொதிக்கணும். ஓகே, மஷ்ரூமை தனியாக வந்து நல்லா ஆயிலில், அதே ஆயில் கொஞ்சம் ஆயிலில் வந்து நல்லா தட் இஸ் நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சமாக சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு நல்லா மஷ்ரூமை நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா நம்ம மஷ்ரூம் வந்து அதுக்கப்புறம்லாம் வந்து எதுவுமே வேக வைக்கலாம் போகிறதில்ல, வதக்கெல்லாம் போகிறதில்ல. ஸோ இந்த டைமில் அது நல்லா வதங்கி ரெடியாக இருக்கணும். ஏன்னா நம்ம ரைஸோட ஜஸ்ட்டு தான் மிக்ஸ் தான் பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ மஷ்ரூம் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி ரெடியாக எடுத்து ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க. ஸோ இப்போ எல்லாமே ரெடி, வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம். சாஸ் நம்ம இப்போ வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். செஷ்வாங் சாஸ் அது தனியாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ மஷ்ரூம்ஸ் ரெடியாக இருக்குது. ஸோ வெறும் மஷ்ரூம்ஸ் மட்டுமே போட்டு பண்ணலாம். நான் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணால் ரைஸோட அந்த க்ரன்ச்சியாக சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கோஸு, பீன்ஸு, கேரட் இது எல்லாத்தையுமே எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ மஷ்ரூம்ஸ் நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. ஸோ இது ஃப்ரை ஆகிடுது அப்படின்னா தனியாக எடுத்து வச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆயிலில் அந்த ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் அண்ட் இஞ்சி கொஞ்சம், பூண்டு கொஞ்சம் இப்போ நல்லா பொடி பொடியாக நறுக்கி போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா ஃப்ரை ஆகணும். அண்ட் தென் காய்கறி எல்லாம் போட்டுட்டேன். இப்போது கோஸு, பீன்ஸ், கேரட் எல்லாத்தையும் காய்கறி போட்டு ஸ்லைட்டாக உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். நான் பண்ணியிருந்தேன்ல சாஸு, செஷ்வாங் சாஸு, ஸோ அந்த சாஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ இது வந்து ரொம்ப காரமாக இருக்கும். வெறும் காஞ்ச மிளகா, ஒரே ஒரு தக்காளி மட்டும் போட்டு அரைச்சி அது சாஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ கம்மியாகவே போட்டுக்கலாம். தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எப்போ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது நம்ம குக் பண்ண சாஸ் தான் ஆல்ரெடி. ஸோ எந்த ஸ்டேஜில் வேணாலும் உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட சாதம் அளவுக்கு ஏற்ற மாதிரி இந்த சாஸ் எடுத்துக்கோங்க. இந்த சாஸும் போட்டு இந்த காய்கறியோடு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நான் சாஸ் ஆட் பண்ணுறேன். இன்றைக்கி யூஸ்வலாக பண்ண மாட்டேன், ஆனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கட்டுமே அப்படிங்கிற ஒரு ஃபீலில் வந்து நான் என்கிட்ட இருக்கிற சாஸ்லாம் நான் கொஞ்சம் மற்ற சாஸ், இந்த சாஸ் இல்லாமல் மற்றதெல்லாம் ஆட் பண்ணுறேன். சோயா சாஸ் ஆட் பண்ணுறேன். அண்ட் இது கொஞ்சம் டார்க், அதனால் கம்மியாகவே யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ரெட் சில்லி சாஸ் யூஸ் பண்ணுறேன். அண்ட் கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப்பும் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே ஒரு ஸ்பூன் நான் போட்டு இந்த காய்கறி வதக்கலோடையே நல்லா வதக்கி எடுத்துட்டேன். ஸோ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, சாஸ்லலாம் உப்பு நிறையவே இருக்கும், அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க போட்டுன்ட்டு. அதுக்கப்புறம் நான் ரைஸ் போட்டுட்டேன். ஆல்ரெடி ரைஸ் வந்து குக்கரில் பாயில் பண்ணி வச்சுருந்தேன். ரைஸ் போட்டு அது மேலே ஸ்ப்ரிங் ஆனியன், கொத்தமல்லி ஃபுல்லாக தூவிட்டு ஃபுல்லாத்தையும் நல்லா குட் மிக்ஸ் கொடுக்கணும். அந்த உள்ளே இருக்கிற மசாலாவோட இந்த ரைஸ் இது எல்லாமே மிக்ஸ் ஆகணும். நிஜமாகவே அருமையாக இருக்கும். இந்த ஸ்ப்ரிங் ஆனியனும் கொத்தமல்லியும் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ரைஸ் பார்க்கணுமே, அடாடாடா பயங்கர சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த சாஸ்லாம் இல்லாமல் கூட பண்ணலாம். வெறும் நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுற ரெட் சில்லி சாஸ் மட்டுமே யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். அதுவும் அருமையாக இருக்கும். இன்றைக்கி நான் கொஞ்சம் இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்கு தான் நான் பண்ணினேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், ஃபுல் மிக்ஸ் கொடுத்தாச்சு. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. உள்ளே இருக்கிற மசாலா எல்லாமே அந்த ரைஸில் பண்ணும். 2 கரண்டி வச்சு 2 கையில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாவே அந்த சாதம் கொஞ்சம் உடையாமல் அழகாக வரும். பட் நான் ஒரே கையில் தான் நான் வந்து மிக்ஸ் பண்ணின்னு இருக்கேன். ஸோ ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா இது மேலே அகெயின் கார்னிஷ்க்கு கொஞ்சமாக கொத்தமல்லி, ஸ்ப்ரிங் ஆனியன் தூவி அப்படியே கொஞ்ச நேரம் மூடி வச்சு எடுத்திங்கன்னா அவ்வளோ வாசனையாக கம்மன்னு இருக்கும். சூப்பராக இருக்கும் ஃப்ரைட் ரைஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து சிம்பிளாக இதுக்கு வந்து ஒரு சைட் டிஷ்ஷு பன்னீர் தான் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு சைடு பெப்பர் பன்னீர் பண்ணியிருந்தேன். அது ரொம்ப சிம்பிளாக பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனியனை வதக்கி அதில் பெப்பர் போட்டு மிளகா அப்படி போட்டு கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி பெப்பர் போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல்னால் மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் அண்ட் பெப்பர் பன்னீர், இதுதான் எங்கள் வீட்டில். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரைஸ் ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பாய்.